வகை அறியாமல் இந்த பாவி இருப்பேனோ ஐயா. உன் மக்கள் இது மட்டும் என்ன செய்ய போறாங்க ஐயா? உன் பேர மாறும் பேத்தி மாறும் மருமவனம் ஐயா. நீ வளர்த்த உன் அண்ணன் உன் தங்கி தங்கச்சி இந்த ஊர்ல உன் சொந்த பந்தலாம் ஐயா. நீ நடந்த நடையெல்லாம் நீ பார்த்த பார்ப்பல்ல ஐயா. உன் கூட பழகின இவங்கெல்லாம் எப்படி ஐயா உன்னை விட்டுட்டு இருக்க போறாங்க? என் ராஜா என் சுவாமி விட்டுட்டு நான் எப்படி இருக்க போறேன்? காவலா நான் எப்படிடா பேசுறேன்? ஏந்திரம்மா அம்மா. அம்மா நான் எப்படிடா வாழ்வேன்? அம்மா சாராய கடை பக்கத்துல சாகனா கடை வச்சிடுறேன். உனக்கு சாராய கடை பக்கத்துல சாகனா கடை வச்சு கொடுத்துட்றேம்மா. அம்மா வேற எதுனா கடை வச்சா போக முடியாதா? போக முடியாதுமா. ஏன்டா? ஒரு குவார்டர் வாங்கி குடிப்பான். குடிச்ச உடனே என்ன பண்ணுவோம்? போதை ஏறும். ஏறின உடனே உங்ககிட்ட ஒரு 500 ரூபாய் கொடுப்பான். கொடுத்த உடனே மீதி சில்லறை இல்லாத அப்படியே விட்டு போய்க்கினே இருந்துருவான். விட்டு போயிடுவான். சரிடா, அதை வச்சு போய்ச்சிக்கலாம்மா. வாமா. எத்தனை கடையில எத்தனை 500 ரூபாய் விட்டு வந்து வேற கடை வச்சா போய்க்க முடியாது. ஆடுகிற ஆட்டம் ஆண்டவரின் விளையாட்டம்மா. ஆடவருக்கு பார்ப்பதம்மா அவர் செய்த சந்தானம்மா, அவர் செய்த சரிதானம்மா. இன்னும் பேரு மதிப்பாக வாங்கி வரக்கூடிய இன்னும் வி பரணி இன்னும் தேவிகாபுரத்தை சேர்ந்த இன்னும் இந்த வேளாயுத என்று சொல்லக்கூடிய ஐயாவின் மருமக பிள்ளையாக விளங்கக்கூடிய, அதாவது பெற்றெடுத்தாதான் பிள்ளை கிடையாது. ஆமா, அவர்களுக்கு வரக்கூடிய மருமகனும் மருமகளை தன் மகளாகவும், அதாவது மருமக பிள்ளைகளை தன் பிள்ளையாக நினைக்க வேண்டும். அப்படி மருமக பிள்ளை என்று சொல்லக்கூடிய இன்னும் வி பரணி பி பரமேஸ்வரி இன்னும் பரணி பரமேஸ்வரி என்று சொல்லக்கூடிய குடும்பத்தார் அனைவருமாக ஒருமிக்கு சேர்ந்து இன்னும் ஐயாவின் குடும்பத்தார் அனைவருமாக ஒருமிக்கு சேர்ந்து நாம் சரஸ்வதி நாடக மன்றத்தை பாராட்டி 501 ரூபாயும் இன்னும் வந்தவாசியை சேர்ந்த இன்னும் வந்தவாசியை சேர்ந்த இன்னும் மீனாட்சி என்று சொல்லக்கூடிய தாயார் அவர்கள் நம் சரஸ்வதி நாடக மன்றத்தை பாராட்டி 101 ரூபாயும், அது மட்டும் இல்லாமல் இன்னும் வேடலை சேர்ந்த வேடல போய் 3 மாதம்
இன்னும் வெடால் என்று சொல்லக்கூடிய வெடலை சேர்ந்த திருநாவுக்கரசி இன்னும் திருநாவுக்கரசி என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் நம் சரஸ்வதி நாடகமன்றத்தை பாராட்டி 101 ரூபாயும் இன்னும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நெடுங்குணத்தை சேர்ந்த இன்னும் மணிகண்டன் அகிலா என்று சொல்லக்கூடிய அவங்க குடும்பத்தார் அனுபவங்களுக்கு சேர்ந்து நாம் சரஸ்வதி நாடக மன்றத்தை பாராட்டி 101 ரூபாயும் ஆக மொத்த அவர்கள் குடும்பத்தார் அனுபவமாக இன்னும் மணிகண்டன் மருமக பிள்ளை இன்னும் மருமக பிள்ளையாக விளங்கக்கூடிய இன்னும் முதல் மருமகன் பாலாயா இரண்டாவது மருமகனா பரணி மூன்றாவது மகனாக இருக்கக்கூடிய மணிகண்டன் அகிலா என்று சொல்லக்கூடிய இந்த 3 மருமக பிள்ளைகளும் அது மட்டுமில்லாமல் இன்னும் பரணி பரமேஸ்வரி தான் மருமக இல்லையா இன்னும் மீனாட்சி என்று சொல்லக்கூடிய தார அவர்களும் இன்னும் திருநாவுக்கரசு அனைவருமாக ஒருமிக்க சேர்ந்து நாம் சரஸ்வதி நாடகமன்றத்தை பாராட்டி அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அப்படி அன்பளிப்படுத்த குடும்பத்தார் என்னாலும் பட்டி மாகடுடன் பல சம்பத்துடன் வாழ வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த அருகம்புல் எப்படி வேறு ஒன்று இருக்கிறதோ அருகம்புல் வேற எவ்வளவு கொத்தி எடுத்தாலும் அப்பேற்பட்ட அருகம்பில் எப்படி வேறு ஒன்று இருக்கிறதோ அதுபோல் வேறு ஒன்று ஆழ விருட்சமாகப்பட்டது எப்படி தழைத்து பல கிராமம் பல எத்தனை நாட்டுல எவ்வளவு ஊர்ல இருந்து வந்தாலும் அந்த ஆலமரம் எப்படி நேல் தருகிறதோ அதுபோல் அந்த ஆலமரம் போல் தழைத்து இந்த குடும்பத்தார் என்னாலும் சிறு சிறப்பாக அவர் பிள்ளைகளும் பேர குழந்தை மருமக பிள்ளைகளும் உற்றார் பற்றார்கள் சொந்த பந்தங்கள் அனைவருமாக இந்த நாடகத்தை வைத்த இவர்கள் குடும்பத்தார் அனைவருமாக எல்லாமல் அந்த பாஞ்சாலமன் பேரால் என்னாலும் சுகச்சமமாக வாழ வேண்டும் என்று எல்லாம் திராவிடாமால கண்ணபுரான பிரார்த்தித்துக் கொள்கிறோம். இன்னும் ஐயாவின் செல்வப்பொருளாக இன்னும் குப்பன் என்று சொல்லக்கூடிய அண்ணார் அவர்களும் இன்னும் பிரபு என்று சொல்லக்கூடிய அண்ணார் அவர்களும் பிரகாஷ் அப்படி 3 செல்வ புதல்களை பெற்றெடுத்து தேவலோகம் சென்ற இந்த வேலாயுத ஐயாவுடைய பிள்ளைகள் என்னாலும் நோய் நொடி இல்லாமல் தன் தந்தையார் செய்த அந்த மண்டபத்துல அவர்களும் பல திருமணம் செய்து வைத்து நல்ல முறையில் நடத்த வேண்டும் என்று சண்டை சச்சரவு இல்லாமல் என்னாலும் சிறு சிறப்போடு அக்கா தங்க வீட்டுக்கு வந்தா எப்படி அப்பா அம்மா பாத்துக்கணும் அது போல பாத்துக்கணும். அப்படி எந்த ஒரு குறைபாடு இல்லாமல் சிறு சிறப்போடு வாழ வேண்டும் என்று அம்மாவை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். எல்லாம் அந்த பெரியநாயகி அம்மாவை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். முள்ளிப்பட்டை சேர்ந்த சகலபாடியா இருக்கக்கூடிய முள்ளிப்பட்டு கிராமத்தை சேர்ந்த சகலபாடி என்று சொல்லக்கூடிய ராஜேந்திரன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் இன்னும் ராஜேந்திரன் ஜானகி அம்மாள் என்று சொல்லக்கூடிய குடும்பத்தார் அனைவருமாக ஒருமிக்க சேர்ந்து நாம் சரஸ்வதி நாடக மன்றத்துக்காக 101 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். சுபோஜம் அவர்களே நாவல் சிறு வாழ வேண்டும் என்று அம்மாவை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நான் எப்படி அம்மா அதுதான் சொன்னேம்மா சாகன கடை வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏண்டா ஆமா கடை வைக்கிறதுனா சும்மா இருக்குமா? கடை வைக்கணும்னா சும்மா ஆகாது. அமர்ந்து இருக்கிறாங்க பாரு அவங்க இடத்துல சென்று அள்ளி பிழைக்க வேண்டும் என்று கையேந்தி பெற்று கேட்டுவாமா. யாருக்கிட்டே பணம் வச்சுக்கணும் தெரியலடா இதெல்லாம் போட்டாங்கடா ஏதோ அவங்களால முடிஞ்ச பணம் முன்னால முடிஞ்சு வச்சிருப்பாங்க பர்சல் வச்சிருப்பாங்க அவங்களால முடிஞ்ச காணிக்கு போட்டு அவங்க உதவுவாங்கம்மா. காவலா நாட்டுக்கு இலவசியா இருந்து நான் பிச்சை எடுக்க வேண்டுமா? என்னம்மா செய்வது காவலா காலத்தின் விதி நம்ம என்ன செய்வது? அம்மன் தன்னுடைய கணவனை எவ்வளோ தடுத்து சொல்லியோ கணவன் மனைவி வார்த்தை கேளாமல் ரதமேறி செல்கிறேன் என்று கணவன் சென்று விட்டார். யாரும் இல்லாமல் அனாதையாக நிற்கிறான் பொன்மாலை அம்மன் வரும் கையில கிடைத்த காணிக்கையை செலுத்தி அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
இருந்தாலும் இப்ப ஏற்பட்ட சபையிலே இன்னும் எப்படி வருகிறேன்? எப்படி வரீங்க? அட ஆறு பாட பாடுங்க. மகாராஜா அப்படி இருந்தாலும் இப்பேற்பட்ட சபையிலே வரக்கூடிய ஆசாமி கிடையாது. ஐயா எனக்கு தெரிந்தால விளக்கமா சொன்னால் எனக்கும் தெரியும். சவாக மகாராஜா சந்திரவனத்திலே வேக சொந்தமாக வாழ்ந்தவர்கள் 3 பெயர். 3 பேர். யார்? திருராஜ்ய மகாராஜா 1, திருராட்டில மகாராஜா 1, பாண்டிய மகாராஜா 2, பாண்டி மகாராஜா 2, மித்ரா மகாராஜி 3. 3 பேர். இவர்கள் 3 பெயரும் 36வது தலைமுறையில் இந்த சதுர வம்சத்தை ஆண்டு வந்தார்கள். இவர் 3 பேரும் 37வது தலைமுறையில் தந்தையோ பாண்டிய மகாராஜா, தாயாரோ பொன்னமாதேவி. ஆமா இவர் இருவருக்கும் கண், மூக்கு, வாய், செவி இப்படி சொல்லக்கூடிய பஞ்ச உறுப்புகள், பஞ்ச உருளை கொண்டு பஞ்ச பண்ண ஐவாராஜாக்கள். ஐவாராஜாக்களே நட பண்ண ராகமணியா விளங்கும் பார்த்து பார்த்துதான் இருக்கிறேன். பார்த்தேன். அபிராம பார்த்தேன். என்ன பையன்? பார்த்தேன். பார்த்தேன். பார்க்குனேன். பார்த்தேன். தனயன். தனஞ்செழியன். கிருதி. வேலி. விஜயன். விஜய சாஸ்திரி. தெய்வ சாஸ்திரி. காந்திபோஸ். அச்சுனன். வாழ்க வாழ்க. இப்படி சொல்லக்கூடிய 11 பட்ட பெயரை கொண்டு ஆங்கில் பிள்ளலகன் ஆடியோஸ் அர்ஜுன மகாராஜா. இவ்வளவு கோபத்தோடு வரக்கூடிய காரணம் என்னங்க? ஷாபாகா மகாராஜா ஆந்திரிய தினத்திலே ராஜா கத்தியில சத்தியம் செய்து என்னவென்று என்ன என்னைக்கு என்றேதான் இருந்தாலும் ஒரு நாள் தினம் அந்த இருளா கண்ணனை கொள்க நன்றி நான் கொல்லுவேன் அப்படி என்று ராஜசபையில் சத்தியம் செய்து அன்றைய சத்தியம் செய்திலே அந்த நாள் இந்த நாள் ஆகட்டும். அதனால் உலகத்தை விளங்கக்கூடிய கோபால கண்ணன் என்னுடைய மாமா எனக்கு ரதம் ஒட்ட இன்றைய தினம் வர வேண்டும். ஆகட்டும். அவரை இன்னும் சுபோஜம், இன்னும் தேவகாபுரத்தை சேர்ந்த இன்னும் குப்பன் கணேசன், இன்னும் மணிகன் என்று சொல்லக்கூடிய இன்னும் சரஸ்வதி லாண்ட்ரி, அது மட்டும் இல்லாமல் ஈமச்சடங்கு என்று சொல்லக்கூடிய உத்தரத வாகனம் வைத்திருக்கக்கூடிய இன்னும் கணேசன் குப்பன், இன்னும் மணிகண்டன் என்று சொல்லக்கூடிய ஐயாவின் குடும்பத்தார் அனைவருமாக ஒருமிக்க சேர்ந்து நம் சரஸ்வதி நாடக மன்றத்தை பாராட்டி 101 ரூபாயும் பொன்மாலைக்காக 101 ரூபாய் அன்பளிப்பாக கொடுத்துள்ளார்கள். அப்படி அன்பளிப்பளித்த அண்ணாவர்கள் குடும்பம் நாளும் செய்யும் தொழிலும் இருந்தாலும் சிறு சிறப்போடு வளர்க்க வேண்டும் என்று எல்லாம் அந்த காஞ்சியாலம்ல பார்த்துட்டு சொல்றோம். மாமாவை கோர அழைக்க வேண்டும், மாமாவை தியானம் செய்ய வேண்டும். சாதாரண கோவிந்தா கண்ணன வாரோ கமல கண்ணன வாரோ
காட்டுல பெருமாளே ஏய் அங்கடா பெருமை கடு மொக்கா அநேக நம்த கடிக்கிறது மங்களம் உண்டாகட்டும். மங்களம் அங்கே இருக்குது ஆறு பக்கம் பக்கத்துல என் கொண்டாட்டி மங்களம் எப்படி உண்டா சுகமாக இருப்பாய். ஆ. அல்லவா? ஓ. ஸ்ரீ என்றால் என்ன? நீ என்றால் ஸ்ரீ என்றால் பெண். சௌரி விட்டது கரண் என்றால் நாயகன். நாயகன் தினந்தோறும் லட்சுமியை மாற்றிலே தரித்ததால் ஸ்ரீதரன் லட்சுமி சமேதன். சுவாமி வைகுந்தத்திலே ஆடி பாடி ஓடி விளையாடி வந்ததால் வைகுந்தன், வைகுந்தன் நந்தானந்தனன் இப்படி பலவித நாமதயத்தை பெற்று வருகிறேன். கிடைக்குது அப்படி எத்தனையோ பெயர் வைத்தாலும் நான் பாண்டவர்களுக்கு சகாய புருஷனாக வாழ்ந்து வருகிறேன். நீ யாரானா எடுத்துட்டு போ அந்த மாட்டு கறி கொஞ்சம் சேர்த்து கலக்க சொல்லல ஏய், ஏய். மாட்டு கோயிலுக்கு கொஞ்சம் சேர்த்து கலக்க இல்ல பனிங்க கொஞ்சம் கூலிங்கா இருக்கும் கொஞ்சம் ஊத்தி ஏய், ஆளை போட்டுக்கிறடா என்ன செய்யறவும் செய்வாங்க, நானும் செய்யறேன். மாதவா, அப்படி பாண்டவர்களுக்கு சகாய புருஷனாக வாழ்ந்து வருகிறேனே. ஆமா பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சண்டை புகுண்டு இன்று நடக்கக்கூடியது 17வது நாள் சண்டை. 16 சண்டை ஆமா. ஆ. இன்று ஆ. அர்ஜுனா ஆ. என்னை கோரி கண்ணா வர வேண்டும், கோவிந்தா வர வேண்டும் என்று துதி செய்கிறான். ஆமா அவனை சென்று ஆ. காட்சி அளிக்க வேண்டும். ஆ. புறப்பட போலாம். மகாராஜா சாவாக மாமா மாமா வந்தாரு எங்க இருக்கிறா அது அங்க ஆகட்டும் மாமாவே வந்தன கண்ணன் அது பலத்தான் வருது மாமாவே வந்தன கண்ணன் அது பலத்தான் வருது மாமா கண்டிப்பா உன்னுடைய பொறுப்பான கமத்துக்கு வேகமா இருக்கிறோம். உன்னுடைய அத்த மகன் ஆமா. இந்த அர்ஜுனன் அநேக கோடி வந்தன மாமா ஆமா கண்டிப்பா. மாமா பகவானே இல்ல 2 மணிக்கு வந்து இல்ல, 2 மணி இல்ல அதனால கொஞ்சம் வேகமா தான் இருக்கிறோம். என்ன மாமா பண்ணுது என் அத்தமத்த ரத்தின செய்காமணி அதோடு வந்திருப்பாய் கண்மணி கண்மணி அத்தமத்த ரத்தின செய்காமணி மாமா என்றென்றும் வெற்றி வீரனாக வாழ்ந்திருக்க வேண்டும் என்று ஆகட்டும் மாமா அப்படி இருந்தாலும் வா 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 கண்டிப்பா. மாமா எதுக்கு எங்க போறான்? எங்க போலாம் இல்ல எங்க போற இதுக்கு போறேன்றான். சரியா போச்சு சரி பிளாக் வாங்கி மாமாடா நான் தான் வருவேன் முயற்சியா அவர் வாங்கிட்டு சம்பளம் வாங்கி போறான்னு பாக்குறேன் சேவகா அப்படி இருந்தாலும் நம்ம எங்க போறோம் கனகலத்துக்கு செல்கிறோம் கணக்கலாம் போகும்பொழுது எங்கே போற என்று கேட்கிறாயே போறது அளவு கொஞ்சம் உருக்குமா அது காரியம் உருப்படாது அதுக்குதான் பயன்படுத்தி சொல்லுவாங்க என்ன தெரியுமா என்ன சொல்லுவாங்க எடையங்குச்சி யமனுக்கு கூட தெரியாது அறிய மாட்டோம் அப்பேற்பட்ட எனக்கு இருக்குது ஆமா போச்சோமா? மாட்டுக்கு வந்து கலக்குறாங்க. நான் பார்க்கிறேன்டா. எருமாட்டுக்கு ஆயிரன்றதே தெரியாது என்ன சொல்றியே இதுக்கு தெரிய போத மாமா கண்டிப்பா. இன்றைய நாள் ஆமா. அந்த ஈழாக்காரனை நான் சொல்ல வேண்டும் எனக்கு ரதா சரிதாக நீங்க வர வேண்டும் மாமா ஏன் நீ போய் ஓட்டு அவரு ரெடியா சொல்றாரு அவ்வளவுதானே அங்க உடனே வா போலாம்னா கண்டிப்பா. மாமா, சரி புறப்பட்டு வந்து ஏறு. ஆகட்டும் மாமா. ஆக. மாயாவாய் கொடுத்து மாயாவாய் கொடுத்து
இந்த ஐயா இவரு மண்டபம் கட்டிக்கிறாரு பாரு, அங்க போய் வெங்காயம் வெட்ட போறாராம். யார் மாமா? மாமா நீ பார்த்து அங்க போய் கேளியா, அத பாரியா மாமா போய் கண்டிப்பா லவந்த ஓட்டு மாமா. ரதம் போல ஓ பாவலியா வெத்தலை போல வெத்தலை வெத்தலை ஏன் பாக்குன்னு சொல்லலாம் இன்னும் 2 பேரும். இல்ல ரதம் போல ஆமா ரதத்தை ஓட்டு மாமா. ரதம் ஓட்டினா தானே போவோம். ரதம் ஓட்டல வட்டல திருப்பி போகுது. ஓட்டு மாமா. இந்தாங்க. சரி ஆடா சித்தி ராதா ரத்து ஏ பாத்தியா என்னடா பாத்தியா எங்கடா மாமா? என்னன்னு கேளுங்க. ஓ மாமா அங்க எங்கயா போறா? ஓ இடம் எடுக்கல. ஓ பச்சைமால். ஏ கிரு. எங்க போறா? ராஜா எத்தனை சொல்லிக்கோ அதுதான் சொல்லுவாங்க. எந்த கற்கள போனாலும் போலாம். ஆனா எட கற்கள்ல போவே கூடாது. தாவணி ஞாபகம் இருக்கட்டும். ஒரு செங்கல் எடுத்து அடிச்சாங்க பாரு, காலில் லாடு வச்சுங்கிற பாரு, மறு காலில் வச்சிருவேன். கண்டிப்பா நமக்கு அவசியம். கண்டிப்பா மாமா நீ எங்க போகணும்னு சொன்ன எங்க போனோமா? இல்ல எங்க போகணும்னு சொல்ற ஏ மாமா அந்த யூரோ கருணை கொல்ல வேண்டும். மாதவா பகவானே கேட்டாயா அதுவா ஈ கூட காரணம். கர்ணன் பேர் மட்டும் சொன்னா பரவாயில்ல, ஈ கூட காரணம். அவன் ஈடு கொடுத்தாங்க மாமா. இன்று ஆ, ரதம் ஓட்டை என்னால முடியாது என்ன அது? முடியாது முடியாது. ஆமா சத்தம். பகவானே கேளும் பகவானே மாமா பட்டப்பாடெல்லாம் ஒரு ஆற்றில் கரைச்சி விட்டா புளிய கரைச்சா எப்படி இருக்கும் எப்படி ஜலத்தோடு ஜலமா தண்ணியோட தண்ணியாக அடித்து சொல்லும். அது மாதிரி ஆயி போச்சு ஏன்? என்ன ஆனது? ஆமா இவ்வளோ நாள் உங்களை காத்தேன் ஆமா தண்ணிமை எப்படி காக்கிறதோ அதே போல் காத்து வந்தேன் இன்றைய தினமோ என்னை நீங்க தான் காக்க வேண்டும். கண்டிப்பா ஆனால் அப்படி இருக்கும் பொழுது தேவையில்லாத வார்த்தை பேசுறீங்களே, என்ன காரணம்? அந்த கர்ணன் இருக்கிறானே ஆ. அவன் கரத்துல என்ன இருக்கு தெரியுமா நாகக்கணை. அவன் பாம்பு இருக்கானே அவன் போச்சு. 20 கட்டு போட்டு இருப்பாங்களே கரும்பு கட்டு, நான் போய் எப்படி கட்டு கட்டு மாதவா நீ கரும்பு எடுத்தானே போய் வெட்டு போ வாய் கட்டு. மாமா கண்டிப்பா என்ன சொல்கிறாய்? அந்த கர்ணன் இருக்கிறது ஆமா. அவன் கரத்திலே நாகக்கணை இருக்குது ஏய், இங்கிருந்து நான் ரதம் செலுத்தி முன்னே அமர்ந்து நான் சென்றால் ஆமா. நீ எனக்கு பின்னால்தான் உட்கார்ந்திருப்ப ஆமா மாமா. அவன் அந்த நாகக்கணையை விட்டா ஏய், யார வந்து முதல்ல தலை முதல்ல நீங்க தான் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆமா. அந்த நாகமானது வந்தால் உன்னுடைய சிரத்தை தான் முதலில் கொள்ளும். சிரசுதானே போவான் ஆமா அதனாலதான் இன்னைக்கு நானு வரமாட்டேன் சத்தம் கட்டாரு மாமா. முதல்ல கொள்ளும். முதலில் கொள்வது பாம்பு கொள்ளாது. மாமா அவனுடைய கரத்திலே நாகக்கணை இருக்குது என்றால் என் கரத்துல என்ன இருக்கு தெரியுமா? அட காண்டிமா இருக்குது மாமா. காண்டிமா இருக்குது மாமா.
நாகக்கலை இருக்குது என்றால் என்னுடைய களத்திலே இந்த காண்டிமம் இருக்குது மாமா. அதே கண்ணன் எப்பொழுது கிடைப்பான், எப்போது கொள்ளுவேன் என்று ஒரே பாடம் தான். அதனால இந்த காண்டிமத்தை வைத்துக் கொண்டு தைரியமாக செல்லலாம். ஆமா, அதுதானே? இப்ப வருவியா? வரும். புறப்பட ஜல்லிய மகாராஜா வருகிறார்.